ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நான் என்ன ட்ரெஸ் எடுத்திருந்தேன், என்ன ஃபுட்வேர் எடுத்திருந்தேன், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சு நிறைய நாள் ஆகிடுச்சு. ஆமாம், கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வந்து ஒரு 15 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. பொங்கலும் வரப்போகுது. இன்றைக்கி தான் சரி அப்லோட் பண்ணிடலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கல. இது பெய்டு ப்ரமோஷனும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னோட சொந்த மணி போட்டு வாங்கினது. அதுவும் மட்டும் இல்லாமல் லிங்க்ஸ் நான் வந்து நிறைய தேடினேன், எனக்கு கிடைக்கவும் இல்லை. அதை தேடி எடுக்கிற அளவுக்கு பொறுமையும் எனக்கு இல்லை. அதனால் சாரி, யாரும் கேட்காதீங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன். வாங்கினது எந்த சைட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் சர்ச் பண்ண நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து லிங்க் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரீசன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிறிஸ்மஸ்க்கான இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் கிறிஸ்மஸ் லைட் ஷோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், லாங் வீடியோவாகவே. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். கிறிஸ்மஸ் கேக்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் இந்த வருஷம் எங்களோட கிறிஸ்மஸ் கேக்கு. இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி கேக் தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். நமக்கு தீபாவளி எல்லாத்துக்கும் அவங்க தராங்க இல்லையா ஸ்வீட்டு, அதனால் நம்மளும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, கேக்கு தான் கொடுத்துருந்தோம். காலையில் டிஃபனுக்கு வந்து இடியப்பமும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்து. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வர்றதா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக அதனால தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கட்லெட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கட்லெட்னால் சாப்பிடுவாங்க, அதனால தான் கட்லெட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிக்கன் கிரேவி. இதுதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மெனுவாக இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா வியூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியே எங்கேயுமே போகல, ஏன்னா மொதல் நாளே நல்லா ஊர் சுற்றிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ. சர்ச்சுக்கு இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி நான் சொல்லியிருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு காலையில் லேட்டாக தான் எழுந்தோம் நியூ இயர் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து சுட சுட இட்லியும் மஷ்ரூம் அப்புறம் வந்து பட்டாணியெல்லாம் போட்டு கிரேவி வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நியூ இயர் அன்னைக்கு மத்தியானமும் பிரியாணி, அப்புறம் மார்னிங் வச்ச அந்த வெஜிடபிள் குருமா, அப்புறம் வந்து ஈரல் கிரேவி பண்ணியிருந்தேன். கட்லெட் பண்ணியிருந்தேன். முட்டை, ரைத்தா, இதெல்லாம் தான் லஞ்சாக இருந்துச்சு. பர்த்டேக்கு இந்த கப்பு தான் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்டாட்டு தந்தாங்க. சஸ்பென்ஸாக தந்திருந்தாங்க. பொதுவாக வந்து ஹஸ்பண்ட் எதுவுமே சஸ்பென்ஸாக தரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒருக்கா ஒரு இயரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வட்டும் இது தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கப்பில் நம்ம சூடாக ஏதாவது ஊற்ற நேரம் நம்மளோட ஃபோட்டோ வரும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் சஸ்பென்ஸாக கிடைக்க நேரம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணது. அடுத்து வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நாங்கள் இந்த 2 ட்ரெஸ்ஸும் தான் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் வந்து நியூ இயர் இதில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஆலியா கட் ட்ரெஸ்ஸு, ஷாலு, பேண்ட்டு எல்லாத்தோட வரும். இப்போ என்னன்னு எனக்கு தெரியல, இந்த ஆலியா கட்டு குர்த்தி மேலே எனக்கு பயங்கர கிரேஸ், அதுதான் வேணும் அப்படின்ட்டு போனேன். இது வந்து மார்த்தாண்டத்தில் இருக்கிற விஜயலக்ஷ்மி ஸ்டோரில் நாங்கள் வாங்கியிருந்தோம். ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட வந்துச்சு, கம்மி தான். ரொம்ப காஸ்ட்லியானதும் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக 3700க்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இதை தான் எடுத்திருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து இது வந்து ஒரு சிம்பிளாக ஓவர் கோட் வச்ச ஒரு ட்ரெஸ்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 தான் நினைக்கிறேன். 500 to 600க்குள்ளே தான் இருந்துச்சு, கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து நவம்பர் அந்த டைமில் எடுத்துட்டோம். பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் எடுத்திருந்தோம். இந்த மாதிரி இதுக்கு வந்து இது கிடையாது, ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வரும். ஓவர் கோட் போட்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த 2 ஃபுட்வேர் நான் வாங்கியிருந்தேன். 2மே வந்து ஆஜியோவில் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் வந்து ஹை ஆட்டிடியூட் ரெண்டுமே ஹை ஆட்டிடியூட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இது வந்து சிம்பிளாக எங்கே போனாலும் போட்டுக்கலாம் இல்லையா, ஸ்லிப்பர்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதுதான் மெயினாக இருந்துச்சு. அதுக்காக தான் ஆஜியோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து அம்மா வந்து எடுத்து தந்த குர்த்தி. அம்மா எடுத்து தந்ததுன்னா செலக்ட் பண்ணது ஆர்டர் பண்ணது எல்லாமே நான் தான், ஸ்பான்சர் பண்ணது அவங்க. இது வந்து ஆஜியோவில் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். இது அவாசா பிராண்ட்லேருந்து. கேமராவில் இது வந்து கலர் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, பட் நேரில் வந்து ரொம்ப அழகான கலர் தான். அவாசா பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸும் எனக்கு தெரியல, சத்தியமாக நான் ட்ரை பண்ணேன், லிங்க்கும் கிடைக்கல. கிடச்சிச்சின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து அம்மாவே தான் இதுவும் ஸ்பான்சர் பண்ணது. இதுவும் ஆஜியோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஷூஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது இவ்வளோ நாள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அக்கா போட்டிருந்தாங்க, அக்கா வாங்கி போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கலாம். ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க ஷூஸ் நல்லாயிருக்கும், ஷூஸ் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ண அப்படின்னு. நான் வாங்க மாட்டேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஜியோவில் தான் வாங்கினேன். அமௌண்ட் எவ்வளவு எல்லாமே மறந்துருச்சு. பிராண்ட் நேம் போட்டு ஆஜியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்தது. இதே மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணது எல்லாமே நான் தான், ஸ்பான்சர் பண்ணது அக்கா. இது வந்து ஜெனசியா பிராண்ட்லேருந்து எஸ் சைஸ் பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆலியா கட் மாடலில் வரும், ஸோ அதுக்காகவே எடுத்தோம். நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல். இதோட கிளாத்தாக இருக்கட்டும் எல்லாமே போடுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் போட்டு எதுவுமே காட்டலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஒரு ஜெகின்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்பான்சர் பண்ணது அக்கா. ஜெகின்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ஜீன்ஸ் போடுறது பிடிக்கும், பட் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஜெகின்ஸ் வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல்லே வருது, ஜீன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது, பட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இதுவும் நான் வந்து ஆஜியோ ஆப்லேருந்து தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸும் சரி. நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் டாப்புக்கு வந்து லெகின்ஸ் போடுறது பிடிக்காது. அந்த கேட்டகரி தான் நானும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெகின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து அம்மா கிச்சன் ஐட்டம் ஏதாவது கிறிஸ்மஸ் டைமில் வாங்கி கொடுப்பாங்க. இந்த டைம் இது தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அக்காவுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. டீ எல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்ப கிளாஸியாக ஏதோ பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடலில் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பா ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அங்கே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கிறிஸ்மஸுக்கு. அதில் அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த வகையில் அக்காவுக்கு செல்லோ வாட்டர் பாட்டில் ஏதோ கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து நீ வந்து வீடியோலலாம் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜார் கொடுத்துருந்தாங்க. வாங்கின எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏதாவது விடுபட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.